ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். எங்கள் நாட்டுக்கு இனிமேல் அணு உலைகளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி அவங்க நாட்டில் இருந்த 15க்கும் அதிகமான அணு உலைகளை மொத்தமாகவே இழுத்து மூடிட்டாங்க 2023. இப்போ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அது நம்ம இந்தியாவோட கொஞ்சம் தொழில்நுட்பத்தில் நல்லாவே முன்னேறிய ஒரு நாடு தான். அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம இறக்குமதி பண்ணுறோம், நிறைய கார்ஸ்லாம் வாங்குறோம், நிறைய மிஷின்ஸ்லாம் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்படி ஒரு நாடு இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம இந்தியாவில் இன்னுமே நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இது ஏன்? இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமான பிரச்சனையே அதுலேருந்து வரக்கூடிய நியூக்ளியர் வேஸ்ட் தான். இந்த நியூக்ளியர் வேஸ்ட் சேஃப் தானா, அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்க? இப்போது சோலார் பேனல்ஸ் இருக்குது, விண்டு மில் இருக்குது, இப்படி கரண்ட் தயாரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் போது நம்ம இந்தியாவில் இதெல்லாம் தாண்டி நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு நாடு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே வேணான்னு சொல்கிறாங்க, நாம் தொடர்ந்து இதெல்லாம் பயன்படுத்திகிட்டே இருக்கோம். இப்போ இது எதனால், இது நிஜமாலே சேஃப் தானா? இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் பற்றின நிறைய முக்கியமான விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு பவர் பிளான்ட் எப்படி வேலை செய்யுது? பவர் பிளான்ட்ல இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. தெர்மல் பவர் பிளான்ட்ல வந்து கோலை எரிக்கிறாங்க, அது மூலமாக நமக்கு வந்து ஹீட் கிடைக்குது. அந்த ஹீட் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஆவியாக்கி அந்த ஆவி பக்கத்தில் இருக்கக்கூடிய டர்பைனை வந்து சுத்த வைக்கிது. அதை ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்ணி அது மூலமாக கரண்ட் தயாரிக்கிறாங்க. அதுவே ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ், இந்த டேம் பக்கத்தில் இருக்கக்கூடியலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து வேகமாக வெளியே வருது. அந்த வேகமாக இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு அந்த டர்பைனை சுத்த வச்சு அது மூலமாக அங்கே கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இது இப்போ நம்ம அதுவே நியூக்ளியர் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அணு உடையுது. அந்த அணு உடையிறது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வச்சு பக்கத்தில் மறுபடியும் முன்னாடி பண்ண மாதிரியே தண்ணியை சூடாக்கி டர்பைனை சுத்த ஊற்றி அங்கே கரண்ட்டாக உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ அதை கேட்கும் போது இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் சேஃப் மாதிரி தானே தெரியுது. இதை ஏன் அன்சேஃப்னு நினச்சி ஜெர்மனி எல்லாத்தையும் மூடணும்? இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சேஃபான விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்தியாவில் சில இடங்களில் எங்களோட குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறதுக்கும் கருவிலே கலைஞ்சு போகிறதுக்கும் முக்கியமான காரணம் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இது போக இந்த வரலாற்றில் நம்ம 50 வருஷமாக நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் 3 முக்கியமான பேரழிவு ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஜெர்மனி ஏன் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வேணான்னு சொன்னாங்க, நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோங்கிற எல்லா விஷயங்களுமே தெரிய வரும். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஹிஸ்ட்ரி 1951 ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து என்ரிகோ ஃபெர்மிங் வந்து அவரோட டீமோட சேர்ந்து இந்த பவர் பிளான்ட்டை முறை வந்து செஞ்சு இப்படி ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறத வந்து செஞ்சு காட்டுறாரு. அதுக்கப்புறமா இங்கிலாந்து, அமெரிக்கா மாதிரி பல நாடுகள் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கையில் எடுத்து அவங்களுக்கு தேவையான நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அவங்கவுங்க நாடுகளில் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இப்போ ஆரம்பத்தில் வந்து எல்லாம் சரியாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் போக போக மக்களுக்கு சில கேள்விகள் எழும்புது. இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை என்ன பண்ண போகிறாங்க, இது சேஃப் தானா, இப்படி பல கேள்விகள் மக்கள் கேட்குறாங்க. கவர்மெண்ட்டும் இதெல்லாம் சேஃப் தான்ட்டு மக்களையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. மக்களும் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிறாங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அப்போ தான் 1979 மார்ச் 28 அன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 3 மைல் ஐலாண்டுங்கிற தீவில் ஒரு அலாரம் அடிக்குது. இதுதான் பல மக்களோட மனசில் பயத்தை கிளப்பில் முதல்ல நடந்த நியூக்ளியர் ஆக்சிடென்ட். அது எப்படி நடந்துச்சு? இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாமே நமக்கு புரியும். பொதுவாக ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யுரேனியம் மாதிரி ஏதாவது ஒரு நியூக்ளியர் ஃபியூல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூக்ளியர் ஃபியூலோட ஆட்டத்தை பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மையக்கருவில், அதாவது நியூக்ளியஸில் புரோட்டான்ஸோட எண்ணிக்கையும் நியூட்ரான்ஸோட எண்ணிக்கையும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அது ஸ்டேபிளாக இல்லாமல் உடஞ்சி போகிறதுக்கு பார்க்கும். அப்படி உடையும் போது கொஞ்சம் ஹீட்டையும் சில நியூட்ரான்ஸையும் வெளியேறும். இந்த ஹீட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கரண்ட் தயாரிக்கிறோம். மீதி இருக்கிற நியூட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, அது மற்ற ஆட்டத்தில் மோதி அதை உடச்சி அதிலேருந்து திரும்ப ஹீட்டை உண்டாக்கி இப்படி ஒரு செயின் ரியாக்ஷனாக தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் திரும்ப அதை வந்து நிறுத்தவே முடியாது. ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த 3 விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன 3? முதல்ல இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் அதிகமான ஹீட் உருவாகும். இந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கு கூலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக தண்ணியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஹெவி வாட்டர் இல்லாட்டி லிக்விட் சோடியம் மாதிரி வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த கூலண்ட் நியூக்ளியர் ரியாக்டரில் உருவாகக்கூடிய அதிகப்படியான ஹீட்டை எடுத்துகிட்டு வெளியே வரும். அதுக்கப்புறமா இன்னொரு டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அந்த ஹீட்டை உள்வாங்கிட்டு நீராவியாக மாறும். இந்த நீராவி திரும்ப டர்பைனை சுத்த வச்சு அது மூலமாக கரண்ட், ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் அப்படி நடந்துடும். பழையபடிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட்டை உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கூலண்ட், அடுத்தது ரெண்டாவது நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்மளால் திரும்ப ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆனால் நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல அதை முன்ன பின்ன கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்காக கண்ட்ரோல் ராட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸ்னால் அடுத்தடுத்த ஆட்டத்தை உடச்சி இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை நடத்திட்டு இருக்கும். ஸோ இந்த நியூட்ரான்ஸை பிடிச்சு வச்சாலே நம்மளால் நியூக்ளியர் ரியாக்ஷனை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்க முடியும். இதுக்காக அந்த நியூக்ளியர் ஃபியூலை சுற்றி கண்ட்ரோல் ராட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் கீழே இறங்க அந்த ஃபியூல்லேருந்து வரக்கூடிய நியூட்ரான்ஸை இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணுறது மூலமாக ரியாக்ஷன் ஸ்லோவாகும். அதனால் பவர் ஜென்ரேஷனும் ஸ்லோவாகும். அதுவே தூக்கி விட்டால் திரும்ப ரியாக்ஷன் ஸ்பீடாகும், திரும்ப பவர் ஜென்ரேஷன் பழையபடி வந்துடும். அப்போ மூணாவது இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்லேருந்து வரக்கூடிய நியூட்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக வெளியே வரும்.
இந்த நியூட்ரானோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாட்ரேட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இதோட வேலை அந்த நியூட்ரானோட ஸ்பீடை குறைச்சி கொடுக்குறது தான். இது போக சேஃப்டி வால்ஸ், சென்சார்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களும் நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கும். ஆனால் 3 முக்கியமான விஷயம்னா ஒன்று கூலண்ட், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் ராட்ஸ், கடைசியாக மாட்ரேட்டர். இதில் அந்த முதல் ஆக்சிடென்ட் எதனால நடந்துச்சு? இந்த விபத்துக்கான காரணம் கூலண்ட் தான். பொதுவாக இந்த நியூக்ளியர் ரியாக்டரை சுற்றி இருக்கக்கூடிய கூலண்ட்டு அதிக ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டரில் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்னு வச்சுருப்பாங்க. அந்த வால்வோட வேலை என்னென்னா, எப்போ ப்ரெஷர் அதிகமாகுதோ அந்த சமயத்தில் மட்டும் அந்த வால்வ் ஓப்பன் ஆகி கொஞ்சம் கூலண்ட்டை வெளியே விடும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் நார்மல் ஆனதும் திரும்ப க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் அந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வோட வேலை. அன்றைக்கி 3 மைல் ஐலாண்டில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய கூலண்ட்டோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வும் வழக்கம் போல் ஓப்பன் ஆச்சு. அதில் கூலண்ட் கொஞ்சம் வெளியே போச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் நார்மல் ஆனதும் க்ளோஸ் பண்ணணும். ஆனால் அன்றைக்கி சில மெக்கானிக்கல் ஃபால்ட்னால அது க்ளோஸ் ஆகலை. ஆனால் கண்ட்ரோல் ரூமை பொறுத்த வரைக்கும் அது க்ளோஸ் ஆகிட்டா தான் சிக்னல் வந்துருச்சு. ஏன் அப்படி வந்துச்சு? இப்போ என் கையில் இந்த ஏசி ரிமோட் இருக்குது. நான் இதில் ஆன் பண்ணால் ஆன் ஆகும், ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகும், மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆகும். இதே மாதிரி ஏசிலையும் ஆன் ஆகி ப்ளஸ் ஆகுதா மைனஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆகவே ஆகாது. அது எப்படி பண்ணாலும் ஆகும்ல? இது வந்து கீழே இருக்கிற ஏசியோட ரிமோட்டு, அதனால் இங்கே இருக்க சிக்னல் கீழே இருக்கிற ஏசிக்கு போகாது. அதனால் அங்கே எதுவுமே நடந்திருக்காது. பட் இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கதைன்னா, நான் சிக்னலை சென்ட் பண்ணிட்டேன், அதனால் அந்த ஏசி ஆன் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டிஸ்பிளேல இந்த வேல்யூஸ் எல்லாம் காட்டுது. அது ஆன்னு காமிக்குது. இதே மாதிரி தான் அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கக்கூடிய எல்லா பட்டன்ஸும் நான் சிக்னலை சென்ட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் அது க்ளோஸ் ஆகிருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் க்ளோஸ்ன்னு காமிச்சிருச்சு. ஆனால் ஆக்சுவலாக அது க்ளோஸ் ஆகலாம். அந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனில் தான் இருந்தது. கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்களும் அது க்ளோஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதனால் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் சுற்றி இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி ஆவியாகி அந்த வால்வ் வெளியே போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஃபீட் பம்ப் என்னடா தண்ணி கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதிகமான தண்ணியை உள்ளே பம்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த பம்பில் ப்ரெஷர் அதிகமாச்சு. இதை பார்த்த ஆப்ரேட்டர் இந்த பம்ப் அதிகமான தண்ணி உள்ள பம்ப் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, இதான் ரியாக்டரில் இவ்வளோ தண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பம்பை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் அவருக்கு தெரியல ரியாக்டரில் இப்போ தண்ணி கம்மியாக இருந்துச்சுங்கிறது. ஸோ அப்படி தெரியாதனால அங்கே இருக்கக்கூடிய தண்ணியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி சுத்தமாக அங்கே இருக்கிற எல்லா தண்ணியும் காலியாக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ரியாக்டரில் இருக்கக்கூடிய ஃபியூயல்லாம் ஓவராக சூடாகி உருக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்லாம் சுதாரிச்சு அச்சோ ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு திரும்ப அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லாம் கூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே கொஞ்சம் ரேடியேட்டிவ் கேஸ் வெளியே எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை வெளியேற்றி காப்பாற்றுறாங்க. இதில் என்ன தான் நியூக்ளியர் ரியாக்டரில் பிரச்சனை இருந்தாலுமே அந்த இருக்கக்கூடிய பேக்கப் சிஸ்டம்லாம் கரெக்டாக வேலை பார்த்து நியூக்ளியர் ரியாக்டரை கூலாக தான் வச்சுட்டு இருந்துச்சு. ஃபீட் பம்பும் தண்ணியை கொடுத்து அதை கூல் பண்ணுறதுக்கான வேலையை வந்துருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் தான் சில விஷயங்களை நோட் பண்ணாமல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே நடந்தது. அவர் கரெக்டாக எனக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிற கரெக்டாக செக் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இருக்காரு. அவர் போய் தேவையில்லாம் பம்பை ஆஃப் பண்ணதுனால தான் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆமாம், அதனால இங்கே தான் ஜெர்மனி மக்களுக்கு ஒரு பொறி தட்டுது. இதே மாதிரி ஒரு பேரழிவு நம்ம நாட்டில் நடந்து நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுனால இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு எதிர்த்து நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. அப்போ தான் 1980 க்ரீன் பார்ட்டிங்கிற ஒரு கட்சியும் தொடங்குறாங்க. அந்த கட்சியோட பிரதான கொள்கையை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டையும் ஷட் டவுன் பண்ணுறதான். அதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க, சில சீட்டும் கிடைக்குது. பார்லிமெண்ட்டில் போய் கூட இதை பற்றி பேசுகிறாங்க. அவங்க பின்னாடி கொஞ்சம் ஆட்களும் சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் 1986 உலகத்திலேயே மிகப்பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டர் நடக்குது. இந்த கிரேட் செர்னோபில் டிசாஸ்டர் இது வந்து 1986 ஏப்ரல் 25 நடந்தது. இது கண்ட்ரோல் ராட்ஸ்னால தான் நடந்துச்சு. கரெக்டாக இப்போ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்க்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே ஒன்று பார்த்தோம், அதாவது வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து மொத்தமாக ஷட் டவுன் பண்ண முடியாது, அதை ஸ்லோ பண்ண மட்டும்தான் முடியும். இப்போ நம்ம ஸ்லோவாக ரன் ஆனுமே கூட அங்கே வந்து அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் உடஞ்சு அது கொஞ்சம் தொடர்ந்து ஹீட்டை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஹீட்டை நம்ம வந்து தொடர்ந்து வந்து கூல் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக அப்போ கூல் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ப்ராசஸ்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கே அங்கே வந்து கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மொத்தமாக ஷட் டவுன் பண்ணாமல் ஸ்லோவாக தான் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு கரண்ட் தேவைப்படுது. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து தான் நம்ம கரண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த கரண்ட்டை வெளியிலேருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இது ஸ்லோவாக ரன் ஆகிறது மூலமாகவே கொஞ்சம் கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அது மூலமாகவே அதை ரன் பண்ண வச்சோம் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பேக்கப் கரண்ட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூட எதுவும் ஆகாது. இதுதான் வந்து அவங்களுடைய பிளான். இதுக்காக தான் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக இங்கே என்ன தப்பு நடந்துச்சு? இது ஆக்சுவலாக இவங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம் கிடையாது, 3வது அட்டம். ஆல்ரெடி 2 அட்டம் வந்து ஃபெயிலியர். இந்த 3வது அட்டம்ப்டில் எப்படியாவது இதை செஞ்சு காட்டிடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் இந்த டெஸ்ட்டையே ஆரம்பிக்கிறாங்க. சப்போஸ் இதில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப 1 வருஷம் இந்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணணும். நமக்கு எமர்ஜென்சியில் வந்து அவ்வளோ பெரிய பவர் தேவைப்படாது. ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து கம்மியான பவர் வந்து அவுட்புட்டாக வந்தால் போதும். ஸோ அந்த ரியாக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரியாக்டரில் நடக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆரம்பிக்குது. அப்படி ஸ்லோவாகும்போது அங்கே செனான் 135ங்கிற ஒரு எலமெண்ட் கிரியேட் ஆகுது.
அந்த எலமெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வரக்கூடிய எல்லா நியூட்ரான்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்ப் பண்ணி அது ஒரு ஸ்டேபிளான ஆட்டமாக மாறிடுதே தவிர இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு தேவையான நியூட்ரான்ஸ் வந்து கொடுக்குறதே இல்லை. அதாவது நியூட்ரான்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்னா நியூட்ரான்ஸ் வெளியே போய் மற்ற ஆட்டம்ஸ்லாம் உடைக்கும்னு சொன்னோம். இங்கே உடைக்கவே விடாமல் இந்த ஜெனான் வந்து எல்லாத்தையும் தனக்குள்ள வாங்கி வச்சுக்குது. அதனால மற்றதை போய் உடைக்க முடியல. கரெக்டாக? இந்த Xenon 135 நியூக்ளியர் ரியாக்ஷன் ஹை பவரில் ஓடும் போதுமே நடக்கும். ஆனால் ஹை பவரில் ஓடும்போது நிறைய நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்து நிறைய நியூட்ரான்ஸ் வர்றதுனால இந்த Xenonக்கு போக மீதி இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் வந்து ரியாக்ஷன் நடத்திட்டு போகும். ஆனால் லோ பவரில் வந்து நியூட்ரான்ஸோட எண்ணிக்கையே கம்மியாக தான் வெளியே வருங்கிறனால அந்த நியூட்ரான்ஸ் ஃபுல்லாக Xenon அப்சர்வ் பண்ணிக்குது. நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு எந்த ஒரு நியூட்ரான்ஸையும் கொடுக்கறதில்ல. அதனால் அவங்க எதிர்பார்த்ததோட இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ந்து வரக்கூடிய பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே போச்சு. ஆனால் வெளியில் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் பற்றி எதையுமே யோசிக்காமல் அச்சோ நம்ம எதிர்பார்த்த பவரோட ரொம்ப கம்மியாக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரோல் ராட்ஸை ஒவ்வொன்றா தூக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் தான் நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய நியூட்ரான் அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷனை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கண்ட்ரோல் ராட்ஸை தூக்க நிறைய நியூட்ரான்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்குது. நல்லது தானே, இப்படி தூக்கணும்னா நிறைய நியூட்ரான்ஸ் கிடைக்கும், அப்போ ரியாக்ஷன் கரெக்டாக நடக்கும்ல. ஆனால் அப்படி நடக்கலை. ஏன்? அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரியாக்ஷன் ஸ்லோவாக போனதுனால நிறைய Xenon 135 கிரியேட் ஆயிடுச்சு. இவங்க கண்ட்ரோல் ராட்ஸை தூக்க நிறைய நியூட்ரான்ஸ் வரதான் செஞ்சிச்சு. அந்த நியூட்ரான்ஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே கிரியேட் ஆயிருந்த இந்த நிறைய Xenon 135 அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ பவர் அவுட்புட்டை அவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் நிறைய கண்ட்ரோல் ராட்ஸை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சேஃப்டி லிமிட்டை தாண்டி தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த Xenonலாம் காலியாக ஆரம்பிக்குது. ஸோ அது வரைக்குமே பவர் அவுட்புட்டில் எந்த ஒரு இன்க்ரீஸுமே தெரில. சட்டுன்னு Xenon 135 காலி ஆனதும் அந்த ரியாக்ஷன் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் பம்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரியாக்ஷன் ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறனால அதுவும் கூலண்ட்டை கொஞ்சம் ஸ்லோவாக தான் பம்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் உள்ள ரியாக்ஷன் செம்ம ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நியூக்ளியர் ரியாக்டர் ரொம்ப ஸ்பீடாக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஷட் டவுன் பட்டன் அமுத்துறாங்க. இப்படி அமுக்கினதுனால அந்த கண்ட்ரோல் ராட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஆனால் இவங்க போதாத காலம் அந்த கண்ட்ரோல் ராடோட டிப்பில் கிராஃபைட் இருக்குது. இந்த கிராஃபைட் வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் இன்னும் நல்லா ஸ்பீட் ஆகுது. அதனால் நியூக்ளியர் ரியாக்டர் இன்னும் நல்லா ஹீட் ஆகி வெடிச்சு சதறுது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் வெளியேற்றுறாங்க. 2 பேர் ஸ்பாட்டில் இறக்குறாங்க. இந்த தீ அணைக்க வந்த 28 ஃபயர் ஃபைட்டர்ஸும் அடுத்தடுத்த வாரங்களில் இறந்தும் போகிறாங்க. இங்கே தான் ஜெர்மனிக்கு 2வது பொறி தட்டுது. கரெக்டாக? இதோட விளைவாக அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு இன்னும் அதிகமாகுது. க்ரீன் பார்ட்டியும் கூட்டணி அமைச்சு ஆட்சியே கைப்பற்றுறாங்க. அப்படி ஆட்சி கைப்பற்றினதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷட் டவுன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 2008 ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. அந்த கட்சி வந்துட்டு இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட லைஃப்பை கொஞ்சம் தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் தான் 2011 ஒரு பெரிய சுனாமி ஜப்பானை தாக்குது. அதுதான் ஃபுகுஷிமா நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆக்சிடென்ட். ஆமாம், இந்த சுனாமி வந்து ஃபுகுஷிமாவில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துது. இந்த பவர் பிளான்ட்டை கெட்டும் போது என்னதான் அங்கே சுனாமி வரும்னு தெரிஞ்சிருந்து அந்த வாலோட ஹைட், அதை சுற்றி கட்டக்கூடிய வாலோட ஹைட் அதிகமாக கெட்டி போதுமான பவர் பேக்கப்ஸ் எல்லாமே வச்சுருந்தா கூட அவங்க கணிச்ச ஹைட்டோட சுனாமியோட ஹைட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் சுனாமி வந்து பவர் பிளான்ட்குள்ளே வருது. எமர்ஜென்சி பவர் பேக்கப் எல்லாத்தையும் காலி பண்ணுது. ஸோ இந்த பவர் பிளான்ட்டுக்கு போக வேண்டிய கூலண்ட் சரியாக போகாமல் திரும்ப அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஓவராக ஹீட் ஆகி வெடித்து சதறுது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களை திரும்பவும் வெளியேற்றுற நிலைமை வருது. இங்கே தான் ஜெர்மனி சவப்பட்டியோட கடைசி ஆணி அடிக்கிறாங்க. ஆமாம், இதை பார்த்த ஜெர்மனி மக்கள் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துகிறாங்க. எங்கள் நாட்டுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே தேவையில்லைங்கிற மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க கவர்மெண்ட்டும் இதுக்கு செவிசாச்சு அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷட் டவுன் பண்ணி 2023 கம்ப்ளீட்டாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டையும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஜெர்மனி அதை எப்படி க்ளோஸ் பண்ணாங்கிற கதை முடிஞ்சு. ஓகே, இப்போது வீடியோட முக்கியமான கேள்வி வருது என்னன்னா, ஜெர்மனி அவ்வளோ தொழில்நுட்பம் வச்சுக்கூடிய அந்த நாடே வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இவ்வளோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, இது நிஜமாலே சேஃப் தானா? இதுக்கான பதிலை ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. எங்ககிட்ட சில ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை சொல்கிறோம். மக்களாகிய நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க இது சரிதானா இல்லையாங்கிறது. ஓகே, ஜெர்மனி என்ன தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் க்ளோஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் அவங்களுக்கு பவர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக அவங்க 2 விஷயங்களை கையில் எடுத்தாங்க. ஒன்று, திரும்ப கோலை எரிச்சு அதுலேருந்து கரண்ட் எடுக்கிறது பழையபடி. இதே தான் நம்ம பண்ணணும். என்ன நடக்கணும், அதிகமான பொல்யூஷன் வரும். இப்போ டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களால் வாழவே முடியல, மூச்சு விடவே முடியலன்ட்டு போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. அந்த நிலைமைக்கு மொத்த இந்தியாவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது, பக்கத்து நாடுகள்லேருந்து கரண்ட்டை வந்து கடன் வாங்குறாங்க. அவங்க அப்சல்யூட்டாக நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்தால் அந்த கரண்ட்டை எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் அதுக்காக யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம நாட்டிலே வந்து உங்களுக்கு சோலார் இருக்குது, விண்ட் எனர்ஜி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி கூட நீங்கள் ரினியூவபிள் சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம்ல. இப்போ அதை பயன்படுத்தினா கூட உங்களுக்கு கார்பன் எமிஷன் வரதான் செய்யும். அது எப்படி வரும்? இப்போது விண்ட் டர்பைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான உதிரி பாகங்கள்லாம் செய்யணும். அப்போ அந்த உதிரி பாகங்கள் செய்ய தேவையான மெட்டல்ஸை வந்து மைண்ட்லேருந்து எடுக்கணும். அதை செய்கிற ப்ராசஸ் இப்படி எல்லா இடங்கள்லையும் கார்பன் எமிஷன் வெளியே வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் சோலார் பவரில் கூட கார்பன் எமிஷன் வருது. அது எப்படிங்க சோலார் பேனல்லேருந்து வரும்?
சோலார் பேனல் செய்கிறதுக்கு ரொம்ப ரேரான மெட்டல்ஸ் தான் தேவை. அதை எங்கேருந்து எடுப்பீங்க? சுரங்கம் தோண்டி அதுலேருந்து எடுப்பீங்க. அப்படி சுரங்கம் தோண்டும் போது நிறைய கார்பன் எமிஷன் வரும். அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறது. இந்த சோலார் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 வருஷம் தான் லைஃப் டைம். 15 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக ரீசைக்கிள் பண்ணணும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு கார்பன் எமிஷன் வரும். பட் கம்மியான அளவில் வந்தாலும் அதிலிருந்தும் கார்பன் எமிஷன் வரதான் செய்யும். கிராஃபை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் எமிஷன் சோலார் பவர் பிளான்ட்லையும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லையும் தான் ரொம்ப கம்மியாகவே வரும். அப்போ ஃபுல்லாக சோலாரே போட வேண்டியதானே? சோலார் பார்த்தீங்கன்னா சீசனல் தான் யூஸ் பண்ண முடியும். அதிகமாக வெயில் இருக்கிற டைமில் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நைட் நேரங்களையும் மற்ற நேரங்களில் யூஸ் பண்ணவே முடியாது. ஸ்டேபிளான கரண்ட் சப்ளை நமக்கு இருக்கவே இருக்காது. ரெண்டாவது, அதில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ். இப்போ மைன் தோண்டிங்கன்னா அதில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் ஆகுதுன்னா அதுலேயும் நிறையா பேர் உயிரிழக்கிறாங்க. இதில் நடக்கக்கூடிய இறப்புகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சோலார்லையும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லையும் தான் கம்மியான இறப்புகள் பதிவாயிருக்கு. ஆனால் வீடியோவில் என்ன சொன்னீங்க, ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடந்தப்பயுமே லட்சக்கணக்கான மக்களை வெளியேற்றிருக்காங்கன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. செர்னோபில் தான் இருக்கிறதே ரொம்ப பெருசு. அதே மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஆக்சுவலாக இந்த 3 ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆக்சிடென்ட்டுமே டெக்னாலஜினால் நடக்கலை. 3மே ஹியூமன் எரர்னால தான் நடந்திருக்கு. 3 மைல் ஐலண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து பம்பையும் அந்த ரியாக்டரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரையும் செக் பண்ணி பார்த்துருந்தாருன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. அவர் செக் பண்ணி பார்க்காம பம்ப் ஆஃப் பண்ண தான் பிரச்சனை. ரெண்டாவது, செர்னோபைலில் எல்லா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸையும் மீறி பண்ணதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அந்த கிராஃபைட் ராட்ஸு அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செர்னோபில் சீரிஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இது ஹியூமன் எரர் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரியும். மூணாவது, ஃபுகுஷிமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன தான் கால்குலேஷன் பண்ணி வச்சுருந்தாலும் அங்கே ஒரு ரொம்ப சுனாமி ப்ரோன் ஜோனில் அவ்வளோ பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கட்டுறாங்கன்னா அவங்க ரிஸ்க் ஃபேக்டர் இன்னும் அதிகப்படுத்தி இருக்கணும். அது ஸோ இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் எல்லாம் சரியாக இருக்க தான் செய்யுது. ஆனால் மனுஷங்க தவறுனால தான் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்குது. இப்போது கார் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மனுஷன் செய்கிற சின்ன சின்ன தவறுகள்னால தான் அந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. அதே மாதிரி தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயும் அவங்க சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா எந்த ஒரு தவறுதுமே நடக்காது. நம்மளும் சேஃபாக அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் எங்கள் கேள்வியே இது எல்லாமே கரெக்டாக தான் நடக்குதா? ஏன்னா நம்ம வீடியோட ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா, இந்தியாவில் ஒரு இடத்துல ஜார்க்கண்ட் நினைக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அங்கே யுரேனியம் வந்து அங்கேருந்து அதிகமாக எடுக்கிறாங்கிறதுனால அங்கே குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக பறக்கிறது, அங்கே கருவிலேயே அதுங்க வந்து இறந்து போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. யூடியூப்பில் கூட ஒருத்தவங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பாங்க. நிறைய கவர் ஸ்டோரிஸுமே அதை பற்றி பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில்? ஆக்சுவலாக இந்த இது கோர்ட் வரைக்குமே போச்சு. கோர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பாடிஸும் நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்தோம். அங்கே சொல்லக்கூடிய ரேடியேஷன் லிமிட்டும் சரி, கிரவுண்ட் வாட்டரில் யுரேனியம் கலப்படமும் சரி, எதுவும் எல்லாமே வித்தின் த ப்ரோட்டோகால்ஸில் கீழே தான் இருக்குது. ஸோ நாங்கள் யுரேனியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறனால எந்த விதமான பிரச்சனையும் அங்கே ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில பாதிப்புகளை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு ஏன் பாதிப்பு ஏற்படணும்? அதுக்கான பதில் வந்து கோர்ட்டோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் தான் சொல்லலாம். ஆனால் அதை தட்டி கழிச்சிட்டு நாங்கள் இதுக்கு காரணம் இல்லை அப்படி விலகி போக தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர இதுக்கான பதில் அவங்களுக்கு ஏன் அப்படி நடந்துச்சுங்கிறான பதில் வந்து அவங்க சொல்லலை. ஆனால் அது சரியே கிடையாதுல்ல. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இதுக்கு காரணம் இல்லைப்பா, ஓகே நீங்கள் விளைவிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தால் சரி நான் விளைவிக்கிறேன், எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கவர்மெண்ட் பாடியாக இருக்கும் போது நம்ம போய் எதனால் பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணால் தானே அந்த மக்களுக்கு ஓகே இதனால தான் நம்ம இது அப்போ நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே இதுதான் பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மற்ற மக்களுக்குமே அதே அப்போ தான் நம்பிக்கை வரும். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் நியூக்ளியர் வேஸ்ட்டு இதை தான் பண்ண போகிறோம், இவ்வளோ நியூக்ளியர் வேஸ்ட் இருக்குது, அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டு இந்த இடத்துல தான் டம்ப் பண்ண போகிறோம், இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறோங்கிற மாதிரி செம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே அது சேஃபாக தான் இருக்குங்கிற. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனை எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க ஒரு ப்ரூஃபோடு சொன்னால் தான் அந்த மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா இதுதான் நீங்கள் வந்து ஃபியூச்சராக பார்க்குறீங்க, க்ரீன் எனர்ஜி வேணும்னு நம்ம சொல்கிறோன்னா இந்த விஷயங்கள் மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகங்கள் வருது, எங்கெல்லாம் வந்து கேள்விகள் இருக்கோ அது என்னோட பொறுப்பு இல்லைன்னு தட்டி கழிக்காமல் அதையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு காமிச்சிட்டிங்க இல்லை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட பொறுப்பு தான். விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நியூக்ளியர் எனர்ஜி தான் இருக்கிறதுலே க்ரீன் எனர்ஜி. ஏன்னா பூமி வெப்பமயமாகுது, இன்னும் நிறைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போதைக்கு நம்ம கையில் எஃபெக்டிவாக இருக்குன்னா அது நியூக்ளியர் எனர்ஜி தான். இந்த நியூக்ளியர் எனர்ஜிலையுமே யுரேனியம், அதாவது ரா மெட்டீரியலை எப்படி மைன் பண்ணணும், எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும், எப்படி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுங்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் சரியான ப்ரோட்டோகால்ஸும் சரியான ப்ரொசீஜரும் இருக்குது.
அதை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற வரைக்கும், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஜென்ரலாகவே நியூக்ளியர் வேஸ்ட் டிஸ்போசல் இன் இந்தியா அப்படின்னு அடிச்சிங்கனாலே அதில் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இதில் 3 டைப் ஆஃப் வேஸ்ட் இருக்கும், லோ லெவல், மிட் லெவல், ஹை லெவல். இந்த வேஸ்ட்டை நாங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுவோங்கிற தெளிவான சார்ட்டை வந்து வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச வேணாம், ஏன்னா ரொம்ப பெருசாக போகுது. வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பார்த்துக்கலாம். பட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, ப்ரோட்டோகால்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஃபாலோ பண்ண வேண்டியதும் வைக்க வேண்டியதும் கவர்மெண்ட்டோட கடமை. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. டெக்னாலஜியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த அங்கே நடக்கக்கூடிய எரரால் தான் இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. இதுக்கு மேலே ஒன்று நடக்க போகுது அப்படின்னாலுமே அந்த ஹியூமன் எரரால் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் தான் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ண வைக்கணும்.